இருந்த காலம், ஆட்சியராக இருந்த காலத்திலே நான் என்ன செய்தேன் தெரியுமா? இந்த தேசத்தை உளமாற நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் நீ முதலிலே நான் பார்த்திருக்கிறேன். பல பேர்கள் தேசத்தை நேசிப்பதாக சொல்பவர்களை நான் பார்க்கிறேன். போலித்தனங்கள் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு முறை ஒரு போட்டி நடந்தது. அந்த போட்டியிலே 3 நாட்டவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அமெரிக்கர், ரஷ்யாக்காரர், இந்தியாக்காரர். அந்த போட்டி என்ன தெரியுமா? யாருமே கண்ணுக்கு தெரியாத ஒரு கருவியை நீங்கள் கண்டறிய வேண்டும், அல்லது அந்த கருவியை நீங்கள் உருவாக்க வேண்டும். கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய ஒரு கருவியை உருவாக்க வேண்டும். அமெரிக்கக்காரனுக்கு இந்த போட்டியை அறிவித்தவுடன் அவன் கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறிய ஒரு ஊசியை கண்டுபிடித்தான், உருவாக்கினான். ரஷ்யாக்காரன் வந்தான். கண்ணுக்கு தெரியாத அந்த ஊசியிலே கண்ணுக்கு தெரியாத ஒரு ஓட்டையை போட்டான். ஓட்டையை போட்டுவிட்டு 2 பேரும் அமெரிக்கா வாழ்க, ரஷ்யா வாழ்க என்று சொல்லிவிட்டு போனார்கள். அடுத்து நம்முடைய இந்தியக்காரன் வந்தான். அவன் என்ன தெரியுமா செய்தான்? இந்தியா வாழ்க என்று சொல்லி கண்ணுக்கு தெரியாத ஊசியிலே மேட் இன் இந்தியா என்று போட்டு விட்டான். யாரோ ஒருத்தர் போலி தேசபக்தர்கள் இந்த நாட்டிலே ரொம்ப பேர் இருக்கிறார் என்று சொல்லுவதற்காக இருக்கு. நீங்கள் எல்லாம் அப்படி இல்லை. இந்த சமூகத்தை, இந்த தேசத்தை உளமாற நேசிப்பவர்கள் நீங்கள். நான் நேசிக்கிறேன் சொல்றேன். ஒரு மகள் தன்னுடைய தந்தை மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா? இல்லை. ஒரு தந்தை ஒரு மகன் மீது அல்லது மகள் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா? இல்லை. ஒரு கணவன் மீது மனைவி கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா? இல்லை. ஒரு மனைவியின் மீது கணவன் கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா? இல்லை. இல்லை. ஒரு முதலாளியின் மீது தொழிலாளி கொண்டிருக்கக்கூடிய பற்று உயர்ந்ததா? இல்லை. இல்லை. இவை காட்டிலும் ஒரு தனி மனிதன் இந்த சமூகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று இருக்கிறது அல்லவா? இந்த தேசத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய பற்று இருக்கிறது அல்லவா? அதுதான் உயர்ந்தது. அதனாலதான் நான் பார்க்கிறேன். நான் பதவி காலத்திற்கு வந்த பொழுது 90களினுடைய தொடக்கத்திலே பல பேர்கள் சொன்னார்கள், நான் நேர்மையாக பணியாற்ற தொடங்கிய காலம். இன்றைக்கு கூட அன்வர் சாஜி சொன்னார், என்னுடைய அலுவலகத்திலே நான் எழுதி போட்டிருக்கக்கூடிய வாசகத்தை சொன்னார், உனக்கு அதிகாரம் இருந்தால் அதனை ஏழைகளுக்கு பயன்படுத்து என்று எழுதி போட்டிருந்தேன். இஃப் யூ ஹேவ் பவர் யூஸ் இட் ஃபார் த புவர் என்று நான் இன்றைக்கு எழுதி போட்டிருந்தேன். அப்படிப்பட்ட வாசகத்தை பார்த்து அன்றைக்கு எனக்கு இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு முறை வருத்தத்தோடு குறிப்பிட்டார், இவன் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவான் போல் இருக்கிறது என்று சொன்னார். ஏழைகளை நேசிப்பது எந்த அளவிற்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் முரண் ஏற்பட்டது. கடைசியில் என்ன தெரியுமா ஏற்பட்டது? என்னை மாவட்ட ஆட்சித்தலைவரே ஒரு துணை ஆட்சியரை விடுவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது. வழக்கமாக ஒரு துணை ஆட்சியரை மாறுதல் செய்வது என்று சொன்னால் அது அரசாங்கம் உத்தரவிட வேண்டும், கோட்டையிலிருந்து ஒரு அரசாணை பிறப்பிக்க வேண்டும். ஆனால் என்னை என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவரே துணை ஆட்சியர் பதவியிலிருந்து விடுவித்த அந்த நிகழ்வுதான் என்னுடைய முதல் மாறுதல். அந்த மாறுதலே எனக்கு ஒரு பெரிய வலுவை கொடுத்தது. அதற்கு பிறகு நான் யோசிக்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவராக நாமக்கல்லிலே நான் பணியாற்றிய காலம். அந்த காலத்தில் என்ன நடந்தது தெரியுமா? நான் உளமாற கிராம மக்களை நேசிக்கிறேன், எல்லா மக்களையும் நேசிக்கிறேன். ஆனால் நான் முதலில் நேசிக்கக்கூடிய மக்கள் கிராம மக்கள். அவர்கள்தான் எனக்கு உணவளிக்கக்கூடிய மக்கள். நான் நகரத்திலே இவ்வளவு வாய்ப்போடும் வசதியோடும் வாழ்வதற்கு காரணமானவர்கள் என் கிராமத்து மக்கள், என் உணவர்கள். நான் உண்பதற்கு காரணம் என் உணவர். அவன்தான் எனக்கு உணவளிக்கிறான். நான் ஆடையை, அழகான ஆடையை, பருத்தி ஆடையை நான் அணிந்திருக்கிறேனே, அதற்கு பருத்தி விளைவிப்பவன் என் விவசாயி. நான் ஆரோக்கியமாக இருப்பதற்கு பால் அருந்துகிறேனே, அதற்காக என் கிராமத்து மனிதன் எங்கோ மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். இதுபோன்று நான் பெரிய மாளிகைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அதற்கு என் கிராமத்து எளிய மனிதன் செங்கல் சுமந்து கொண்டிருக்கிறான். எனவே நான் உளமாற கிராமத்தை நேசிக்கிறேன், கிராம மக்களை நேசிக்கிறேன். அதனுடைய ஒரு அம்சமாக நான் அன்றைக்கு என்ன செய்தேன் தெரியுமா? கிராமங்களிலே கிராம நிர்வாக அலுவலர்கள் தங்க வேண்டும் என்று நான் உத்தரவிட்டேன். இந்த உத்தரவு ஒன்றும் புதிதல்ல. இந்த உத்தரவு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு உத்தரவு. மிக தெளிவாக விதி சொல்லுகிறது, every village administrative officer is supposed to stay in the respective charge village. In case he doesn't stay, he shall be removed from service என்று இருக்கிறது. மிக தெளிவாக இருக்கிறது. எல்லா கிராம அலுவலர்களும், ஒவ்வொரு கிராம அலுவலரும் கிராமத்திலே தங்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது. அப்படி தங்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று விதி இருக்கிறது.
இந்த விதியை சுட்டிக்காட்டி நான் கிராமங்களுக்கு செல்லுங்கள் என்று சொன்னேன். இது மிகச் சாதாரணமான ஒரு கடமை. ஏனென்று சொன்னால், ஒரு மதுரையினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திருநெல்வேலியிலே தங்க முடியாது. திருச்சியினுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் ஈரோட்டிலே தங்கியிருந்து ஆட்சி செய்ய முடியாது. ஆனால் கிராம நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் கிராம நிர்வாக அலுவலர்கள் 98% பேர் கிராமங்களிலே தங்குவது இல்லை. மாறாக 30 மைலுக்கு 30 கிலோமீட்டருக்கு அப்பாலே இருக்கக்கூடிய நகரத்திலே இருந்து கொண்டு கிராம மக்களை வரவழைக்கக்கூடிய வதைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த தேசத்தை உளமாற நேசிக்கக்கூடியவர்கள், உண்மையிலேயே கிராம மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று எண்ணுபவர்கள் முதலிலே செய்ய வேண்டிய வேலை இந்த கிராம நிர்வாகத்தை செயல்பட வைப்பது என்று எண்ணி கிராம நிர்வாக அலுவலர்களை அங்கே நான் தங்க உத்தரவிட்டேன். தங்காதவர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தேன். இந்த ஒழுங்கு நடவடிக்கைக்கு எதிராக கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம் நடத்த தொடங்குகிறார்கள். இதை பார்த்துவிட்டு பொறுக்க முடியாத